ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். போன டைம் நான் சொல்லியிருப்பேன் சிக்கன் பிரியாணி போட்டிருப்பேன். அதில் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பட்டை 3, கிராம்பு 2, ஏலக்காய் 3, சோம்பு கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, அப்புறம் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி நான் இதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இதோட சேர்த்துக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா இதாகட்டுன்னு அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ பொடியை கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு அரைப்பதம் வதங்கட்டும். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இப்போ எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. மசாலா சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் கருகுன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். மசாலா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதை சேர்த்துன வட்டி இட விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி இதில் இப்போ சேர்த்து நான் இது பண்ணிக்க போகிறேன். இது சேர்த்துட்டு ஒரு கொதி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எல்லாம் கொதி விடுங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அது இல்லாமல் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இப்போயே ஒரு கொதி வந்தோடனே பார்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாகவே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும், அப்படி குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ சிக்கன் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது வெந்தால் அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் கொத்தமல்லி தழை நான் சேர்க்கலை. இப்போ நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் பார்த்த வாட்டி இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். பிறகு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா இப்போ கொதி இப்போ கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். பிரியாணி சாப்பாட்டுக்கு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது வெறும் சாதத்துக்கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இந்த குழம்பு இது மறுபடியும் மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் கடல மாவு ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கடல மாவு கரைச்சி நல்லா அதுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். கடல மாவு நல்லா தனியாக கொஞ்சமாக ஒரு கிண்ணியில் போட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக சேர்த்து தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி பிடிக்காது, அடியும் பிடிக்காது. மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும், நீங்களும் பார்க்க முடியும். பாய்.